ಗುಡ್ ಈವ್ನಿಂಗ್ ಕೋಲಿವುಡ್, ಎಲ್ಲರಿಗೂ ವಣಕ್ಕಂ. నాకు ఈ రెండు వర్డ్సే వచ్చు. నాకు తమిళ్ రాదు, తెలుగు మాత్రమే మాట్లాడగలను. తెలుగులో ఒక రెండు ముక్కలు మాట్లాడిన తర్వాత మళ్ళీ తమిళ్ మాట్లాడడానికి ట్రై చేస్తాను. ఎందుకంటే కాపీ కొట్టుకొచ్చాను, రాసుకొని వచ్చాను టోటల్గా. ముఖ్యంగా నాకు తమిళ్ అంటే చాలా ఇష్టం. మణిరత్నం సార్ అంటే నాకు పిచ్చి ప్రేమ. ఈ సినిమా చేద్దాం అనుకున్న తర్వాత నాకు సుహాసిని మేడంకి ఈ స్టోరీ చెప్పే అవకాశం దొరికింది. మేడంకి ఈ స్టోరీ మొత్తం నారేట్ చేశాను ఫోన్లో. ఆవిడ అప్రిషియేట్ చేసి ఇలాంటి సినిమాలు రావాలని నాకు సపోర్ట్ చేశారు. ఈ సందర్భంగా సుహాసిని మేడంకి థ్యాంక్ యూ చెప్తున్నాను. తర్వాత ఈరోజు ఇక్కడ ఈ తమిళ్ ప్రజల్ని, తమిళ్ మీడియాని, మీ అందరినీ, ఇక్కడున్న అతిథులందరినీ కలిసి అవకాశం కల్పించిన మా బాబీ సింహకి స్పెషల్గా థ్యాంక్స్ చెప్తున్నాను. ఆయన పెర్ఫామ్ చేసిన పూతుగడ్డ సాంగు మీకు తమిళ్లో చూపించలేకపోయాను. ఐఎమ్ వెరీ సారీ. మీకు కూడా మళ్ళీ స్పెషల్గా మళ్ళీ తమిళ్లో చూపిస్తాను. తర్వాత మమ్మల్ని ఆశీర్వదించడానికి వచ్చిన పెద్దలందరికీ పేరు పేరున నమస్కారం. తర్వాత మా టీం రాజార్జున్ గారు, వేదిక, రామ్ గారు, తర్వాత విజయ్ గారు, జాన్ విజయ్ గారు, తర్వాత తులసి గారు, ఇంద్రజ గారు, వీళ్ళందరికీ థ్యాంక్ యూ సో మచ్. నేను స్క్రిప్ట్ కాపీ కొట్టుకొచ్చాను. నాకు తమిళ్ మాట్లాడడం ఇష్టం, బట్ రాదు. మాట్లాడడానికి ట్రై చేస్తాను. తప్పులుంటే క్షమించండి. ஓகே. மீடியா நண்பர்களுக்கு என்னோட வணக்கம். மேலும் இங்கே வந்திருக்கும் எல்லா பிரமுகர்கள் மற்றும் விருந்தின் நாட்களான எஸ்.ஜே. சூர்யா சார், அப்புறம் பப்பி சிம்மா ஆகியோருக்கும் என்னோட வணக்கம். கோலிவுட் மீடியாங்கிறது சவுத் இந்தியா திரை உலகத்து தாய் மாதிரி. இந்த கோலிவுட்ல முதல் முறையாய் டைரக்டர் அறிமுகம் ஆகும் என்னை நீங்கள் எல்லாரும் பிளஸ் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ரஜாக்கர் நான் டைரக்ட் பண்ணும் முதல் படம். இத்தை உலகம் முழுக்க 6 லாங்குவேஜில் வெளியேற்றும். இந்த நேரத்தில் கோலிவுட் மக்கள் ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். தமிழ் ரசிகர்களுக்கு ஒரு படம் பிடிச்சா அந்த படத்தை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அதில் சந்தேகமே இல்லை. என் படத்துக்கு தமிழ் மக்கள், தமிழ் ரசிகர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்புறேன். ரஜாக்கர் என்கிறது என் படம் நான் டைரக்ட் பண்ண முதல் படம். இந்த படத்தை எங்கள் ப்ரொடியூசரான கூடூர் நாராயண ரெட்டி சார் ஓட ஒத்துழைப்போட பெரிய பட்ஜெட்டில் நல்ல ஸ்ட்ராங்காக, நல்ல ஸ்டாண்டர்டில் எடுத்திருக்கும். இது ஹிஸ்டரியில் நடந்த உண்மை கதை. அதாவது ஹைதராபாத்தில் நடந்தது. ஆகஸ்ட் 15, 1947 இந்திய நாடு சுதந்திரம் அடைஞ்சது. அப்போ நாடு முழுக்க ஒரே கொண்டாட்டம். அப்போ ஹைதராபாத்தில் நிஜாமோட கொடுங்கோல் ஆட்சியில் மக்கள் எல்லாரும் நசுக்கப்பட்டும் கிட்டி இருந்தாங்க. அப்போ அங்கே இருந்த மக்கள் நிஜமோட ஆட்சிக்கும் ரஜாக்கர் முடத்துமைக்கும் எதிராக போராடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த போராட்டத்துக்கு இந்தியா துணை பிரதமராக இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் தரவழிச்சார். அப்போ இந்தியா ஏஜென்ட் இருந்த முனிஷித் மூலமா நிலவரத்து தெரிஞ்சுக்கிட்டு நிஜாமை சமாதானப்படுத்தப்பட்டார். ஆனால் நிஜாம் அரசாங்கம் துணை பிரதமர் வாரை மதிக்கல. இதனால் துணை பிரதமர் நிஜாம் அரசு மேல போர் தோடத்து ஹைதராபாத் ஜெயிச்சு அது இந்துஸ்தான்ல இணைச்சார். இந்த சம்பவங்களை ஆடிப்பாதியா வச்சு நங்க இந்த சினிமாவை எடுத்திருக்கோம். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்ப 565 ராஜ்யங்கள பிரிஞ்சிருந்தது. இது யாவும் பாகிஸ்தானும் ஏற்கனவே மதத்தால் பிரிஞ்சு இருந்தது. பிறகு
முடியாட்சி என்கிற பேர்ல நாடு 565 ராஜ்யங்களும் புரிஞ்சு ருந்தது. ஆனா எல்லா ராஜ்யங்களும் ஒருங்கிணைச்சு ஒரே భారతమా అఖండ భారతమా పారగరదు దాని లక్ష్యంను సర్దార్ వల్లభాయ్ పటేల్ அறிவிச்சிருந்தார். அவரோட முயற்சியால 3 மாசகத்துல 565 மாகாணங்கள் இந்துஸ்தானோட இணைக்கப்பட்டது. ஆனா ஜூனாகட், காஷ்மீர், ஹைதராபாத் ஆகிய மட்டும் இணைக்கிறது கஷ்டமா இருந்தது. பிறகு முதல்ல ஜூனாகட் இணைக்கப்பட்டது. அப்புறம் காஷ்மீர் பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த டைம்ல ஹைதராபாத் மட்டும் ஒரு வருஷத்துக்கு இந்தியாவோட ஒரு ஸ்டாண்டர்ட் ஒப்பந்தம் போட்டுக்குச்சு. இந்த ஒப்பந்தம் காலாவதி ஆகிறதுக்கு முன்னால அந்த அரசோட இஸ்லாமிய மத தலைவர்கள் இந்துக்களை ஒரு கட்டாயமா மத மாற்றம் செஞ்சு அந்த ராஜ்யத்தோட பேரை துர்கிஸ்தானு அறிவிச்சாங்க. இந்த விஷயம் நடந்தப்ப ரஜாக்கார் அரசோட இணைஞ்சு மதம் மாற விரும்பாத இந்துக்களை கொலை செஞ்சு பெண்களை பாலியல் பலாத்காரம் செஞ்சார். ஹைதராபாத் சம்ஸ்தானம் எங்கிறது வெறும் ஹைதராபாத் பட்டினம் மட்டும் கிடையாது. ஹைதராபாத்ல தெலங்கானா ஓட 8 மாவட்டங்கள், மகாராஷ்டிராவோட 4 மாவட்டங்கள், கர்நாடகாவோட 4 மாவட்டங்கள்னு மொத்தம் 14 மாவட்டங்கள் இருந்தது. அந்த సంస్థానத்துக்காக தான போராட்டம் நடந்தது. இந்த போராட்டத்துல கம்யூனிஸ்ட் கலந்துக்கிச்சு, ஆரிய சமாஜ் கலந்துக்கிச்சு, மாநில காங்கிரஸ் கலந்துக்கிச்சு, ஆந்திரால மக சபைகள் நடந்தது. ஹைதராபாத்ல நடக்கும் அராஜகத்தை பத்தி இந்திய அரசுக்கு தெரிய வைக்கி முன்சி வரும் பக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனா இன்னொரு பக்கம் அந்த முயற்சிகளை தடுக்கும் எல்லையில் ஒவ்வொரு இடத்துலையும் சோதனை பண்ணிக்கிட்டு வாங்க. அந்த சமயத்துல மദ്രാஸ்కు சேர்ந்த சாரி என்கிறவர் முன்சி ஐ சந்திச்சு தெலுங்கு காரங்கள சந்தேக படுங்குவாங்க. நான் தமிழன் என்கிறதுனால என்னை சந்தேக பதமாட்டாங்கன்னு சொல்லி முன்சி கிட்ட இருந்த அறிக்கைகளை வாங்கிக்கிட்டு ஹைதராபாத்ல இருந்த சென்னைக்கு வந்து இங்கே இருந்து டெல்லிக்கு போயிருக்கார். அங்கே சாரி அவர்கள் நேர சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆ சந்திர்த்தி அறிக்கைகளை கொடுத்திருக்கார். ஹைதராபாத் விடுதலை போராட்டத்துல நீதியை நிலை நாட்டத்துக்கு தமிழரான சாரி அவர்கள் பாடுபட்டிருக்கார். அது மட்டும் இல்ல, அந்த நாட்டகல்ல எல்லையில இருந்த எல்லா தமிழர்களும் ஹைதராபாத் மக்களுக்கு தங்கர இடும் ஆதரவும் தனிருக்காங்க. இப்படித்தான் தமிழர்களோட தயவு தெலுங்கு முக்குலுக்கு கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம போர் ஆரம்பிச்சதுக்கு பிறகு நாட்டு முழுக்க இருந்து போலீஸ் வந்தப்போ இனுக்குலும் மைடான் ரெஜிமெண்டலுக்கு சேர்ந்த டிஎஸ் தாரின் ஹைதராபாத்துக்கு வந்து போராடி ஹைதராபாத்தோட அடிமை சங்கிலியை உடுங்கை உதவிருக்கும். இந்த வகையில அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை ஹைதராபாத்துக்கு தமிழ் மக்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டு வராங்க. இந்த எல்லா விஷயங்களையும் ஓம்னா சேர்த்து இந்த ரஜாக்கரை திரைப்படத்தை உங்களுக்காக தயாரிச்சிருக்கோம். இன்னைக்கு கூட ஹைதராபாத்துக்கு போய் அங்க இருக்கிற பெரியவங்க கிட்ட தமிழர்கள் செஞ்ச நன்மைகளை கிட்ட அவங்க அது பெருமையோட சொல்லுவாங்க. சுதந்திர போராட்டம் நடந்தப்போ தமிழகத்தில் போராட்டம் உச்சத்தை அடைஞ்சப்போ ஆகஸ்ட் 14, 1947 அன்னைக்கு டெல்லியில் இருந்து தமிழகத்துக்கு மூவர்ண கோடி ரைவல் ಒಂದು ಕಿಟ್ಟು இருந்தது. அப்போ அந்த கோடி தமிழ்நாடுக்கு வரக்கூடாதுன்னு ரஜாக்கர் ஹைதராபாத்ல அந்த ரயிலை நிறுத்தி అందుకుத்தி வச்சு எரிச்சார். எங்க தெலங்கானால பத்கம்மா ஒரு பாரம்பரியமான பண்டிகையா இருக்கும். அப்போ ரஜாக்கர் தெலங்கானா பெண்களை நிர்வாணமா நிக்க வச்சு பத்கம்மா விலை ஆட வச்சிருக்காங்க.
எங்க தாமியொலியை நசுக்கு இவிச்சு அதைத்த கத்துக்கணும்னு உருதுவை ஆட்சி மொழியா சொல்லியிருக்கார். இந்த மாதிரி உண்மை சம்பவங்களை அடிப்படையா வச்சுதான் நாங்கள் ரசக்கர படத்தை எதிர்த்திருக்கோம். இந்த ரசக்கர படத்துல பாபி சிம்மா அவர்கள், அப்புறம் விஜய் அவர்கள், ஜான் விஜய் அவர்கள், டான்ஸ் மாஸ்டர் சங்கர் அவர்கள், ராம் அரங்கல் வேதிகா சேர்ந்து உதவுனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ ஊடகங்களும் தமிழ் ரசிகர் இலும் இந்த படத்துக்கு ஆதரவு கடுத்து எங்களை ஆசீர்வதிக்கணும். ஹைதராபாத் விடுதலை போராட்டத்தோட வரலாற்று உண்மைகளை உலகத்துக்கு தெரிவிப்பீங்கன்னு நான் மனப்பூர்வంగా நம்புகிறேன். நன்றி. థ్యాంక్ యూ. తప్పును మాట్లాడితే క్షమించండి.